கடலூர் கம்மியம்பேட்டை பைபாஸில் இந்த ஆற்றோரமாக இவங்க வந்து வசித்து வராங்க. அவங்க பேர் வந்து வள்ளி. தமிழக அரசு அறிவித்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து இந்தமாரி ஏகப்பட்டவங்க தான் வந்து சேரணும். ஆனால் இது வரைக்கும் இவங்களுக்கு வந்து சேரல. அது இல்லாமல் இவங்களுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு எதுவுமே இல்லை. 1947லேருந்து 2024 வரையும் பல திராவிட ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஆட்சியை புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பல ஆண்டுகளாக இந்த குடிசை மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த உரிமை தொகை 1000 ரூபா வந்து இது வரைக்கும் இவங்களுக்கு வந்து சேரல. அதனால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இதை பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் தாசில்தார் ஆரை மணிகரங்களுக்கு வந்து இதை உத்தரவிட்டு இதை ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்களோட கருத்துக்களும் அவங்க சொல்லுவாங்க. அந்த அவங்களுக்கு வராமல் இருக்கிற அந்த உரிமை தொகையை பற்றி அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கள். எனக்கு எந்த எல்லாமே ஓட்டர் இதெல்லாம் எனக்கு வெளில எந்த காசும் எங்களுக்கு வெளில ஏன் சொத்தால பிடிச்சேன். காசு வரல, ரேஷன் கார்டு இல்லை, எதுவுமே இல்லையா, ஓட்டு ஐடி இல்லை. அவங்க கண்ணீரை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுறது தெரியும். அவங்க கண்ணீர் கலங்கி சொல்கிறாங்க. எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட. அது நல்லா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தமாரி ஏகப்பட்டவங்களாம் இந்தமாரி கஷ்டப்படுறாங்க. அந்த 1000 ரூபா உரிமத்தை வந்து அதான் கவர்மெண்ட் அதிகாரி வந்து இது நடவடிக்கை எடுக்கணும். இந்தமாரி ஏகப்பட்டவங்களுக்கு அந்த 1000 ரூபா சேர்ந்தால் தான் நீங்கள் கவர்மெண்ட் வேலை செய்கிறதுக்கு வந்து அது அந்த உங்கள் சம்பளம் வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேவா? நீங்கள் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி நீங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்களே தவிர இந்தமாரி மக்களை நீங்கள் தான் தேடி வந்து பார்க்கணும். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சியில் கொடுத்த 1000 ரூபாய் உங்களுக்கு வரல. இதுக்கு என்ன கருத்தோ நீங்கள் சொல்லுங்கள்.